தாய்மரி, மண் போற்றும் ராக்கினி, என் வாழ்வின் ஜோதியே, ஏழை என் தஞ்சமே, வான் போற்றும் தாய்மரி, மண் போற்றும் ராக்கினி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆன்மா ஆண்டவரின் ஆலய முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்னும் திருப்பாடல் ஆசிரியம் வார்த்தைகள் ஆண்டவரது திருக்கோவிலின் மேன்மையை எடுத்துரைக்கின்றது. நாம் அனுதினமும் குடும்பமாய் ஒன்று கூடி இறைவனுக்கு நன்றியும் துதியும் ஆராதனையும் செலுத்த உதகை மறை மாவட்டத்தில் உள்ள HPF இந்து நகர் பணித்தளத்தில் புனித லூர்து அன்னை பெயரை தாங்கிய அழகான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2024 நவம்பர் மாதம் 17ஆம் நாளான இன்று இந்த எழில்மிகு ஆலயத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்க நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த அருமையான தருணத்தில் நமது பங்கின் புதுப்பிக்கப்பட்ட புனித லூர்து அன்னை ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய உதகை மறை மாவட்ட மேதகாயர் அமுல்ராஜ் அவர்களையும், மறை மாவட்ட முதன்மை குரு பேரரு திரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களையும், உதகை மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜான் ஜோசப் ஸ்டனிஸ்லாஸ், பங்கு தந்தை பெனடிக்ட் அவர்களையும், மறை மாவட்ட அருட்தந்தையர்கள், துறவர சபை அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு அன்புடன் மகிழ்வுடனும் வரவேற்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இரக்கம் நிறைந்த தந்தையாக இறைவன் இந்த ஜெப ஆலயத்தில் எழுந்தருள் இருப்பாராக. அவர் வாழும் கோவிலாகிய நம்மை தூய ஆவியாரின் அருளால் புனிதப்படுத்துவாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக்காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி, அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பேன் நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1-5 வரை. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்தும் விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்ந்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது.
விண்ணுலகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கு கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் இறைவனுக்கு நன்றி பெருக்கோடும் நாம் அனைவரும் இங்கே குடும்பமாக இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். 1967 ஆண்டு நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த இடத்துல HPF என்கின்ற அந்த ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் என்கின்ற அந்த ஒரு தொழிற்சாலையை அவர் தொடங்கி வைத்தார். அதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்துவ மக்களும் இந்த HPF பகுதிக்கு குடிபெயர்ந்தார்கள். இதை மனதில் வைத்து தான் முன்னாள் ஆயர் மேதகு ஆயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் இந்த இடத்துல ஒரு பங்கு உருவாக்க வேண்டும் என்று அருட்தந்தை லபோர்ட் அடிகளார் அவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அவரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 1975 ஆண்டு இந்த இடத்துல இது ஒரு புதிய பங்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு 25வது ஆண்டு இது கோல்டன் ஜூப்ளி பொன் விழாவை கொண்டாடுவதற்காக நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். 75வது ஆண்டில் ஒரு சின்ன ஒரு பங்காக இந்த பங்கானது லூர்து அன்னைக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பங்காக அது தொடங்கப்பட்டு இன்று இந்த 50 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்து எத்தனையோ மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். HPF அந்த ஃபேக்ட்ரி மூடப்பட்டு விட்டது. அங்கிருந்து நிறைய கிறிஸ்தவ மக்களும் வேறு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஒரு சிலர் இங்கே இருக்கின்றீர்கள். எனவே இந்த ஒரு நிகழ்விலே நம்முடைய பங்கை கடந்த 50 ஆண்டுகளாக இறைவன் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்தும் வகையிலே இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் இப்பொழுது இந்த மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்திருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவ மக்கள் அதிகமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்தில் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய மேதக ஆயர் அவர்களுடைய தலைமையிலே பங்கு குரு அருட்தந்தை பெனடிக்ட் அவர்களும் பங்கு மக்களும் இணைந்து இந்த கோவிலில் இன்னும் ஒரு 20 அடி அந்த கோவிலை பெரிதுபடுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக சிறந்த ஒரு முன்னேற்பாடு. ஏனென்றால் கடவுளுடைய திட்டத்திலே நாம் அனைவரும் இந்த 50வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கோவிலை பற்றி சொல்லும் பொழுது இது கடவுளுடைய ஆலயமாக, கடவுளுடைய வீடாக இருக்கிறது. திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். அதே மாதிரி அந்த கடவுளுடைய இல்லம் ஜெப இல்லமாக அது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நீங்கள் நிறைய படித்திருக்கிறீர்கள். அந்த இஸ்ராயல் நாட்டிலே இருந்த அந்த தேவாலயம் அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச ஒரு மையமாகவும் அவர்களுக்கு ஒரு மன தைரியத்தை தரக்கூடிய ஒரு இடமாகவும் கடவுள் வாழும் புனித ஸ்தலமாகவும் அது இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த வழிபாட்டை நாம் வைத்திருக்கின்றோம். சற்று மாறுபாடோடு. என்னென்ன மாறுபாடு என்று நாம் பார்க்கும் பொழுது, பழைய அந்த தேவாலயத்தில் ஆடு மாடுகள் அவைகள் தான் பலியிடப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய அந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவரே பலிப்பொருளாகவும் அவரே பலிப்பீடமாகவும் அவரே பெரிய குருவாகவும் இருந்து கடவுளுக்கேற்ற உன்னத அந்த பலியாக தன்னை மாற்றுகிறார். ஆடு மாடுகளுடைய பலியை விட இது மிகுந்த உன்னதமான பலி. இந்த ஒரு பலியை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு கோவிலும் அமைந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் அன்று சொன்ன அந்த வார்த்தை, இது என் வீடு, ஜெப வீடு என்று சொன்ன ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லா நற்செய்திகளிலும் படிக்கின்றோம். ஆண்டவர் அந்த எருசலேம் தேவாலயத்தையே
அவர் தூய்மைப்படுத்துகிறார். என் வீடு ஜெப வீடு என்று உங்களுக்கு தெரியாதா, அதை கள்வர் குகையாக்கி விடாதீர்கள் என்று எச்சரிக்கின்றார். எப்படி அது ஜெப வீடு கள்வர் குகையாக மாறுகிறது அப்படின் பொழுது, நம்மெல்லாம் அந்த மனித தன்மையிலே வாழும் பொழுது, அந்த மனித இயல்பிலே நான் வாழும் பொழுது, மனிதர்களுடைய அந்த ஒரு இயலாமை அல்லது ஒரு சிறிய எண்ணங்களோடு நாம் வாழும் பொழுது கள்வர் குகையாக அது மாறிவிடுகிறது. இதை தாண்டித்தான் நாம் கடவுளுடைய இல்லத்திலே நாம் உள்ளே வரும் பொழுதே கடவுளுடைய மக்களாக நாம் வாழ வேண்டும், அந்த தகுதியிலே தான் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவாலயத்திற்குள்ளாக நாம் நுழையும் பொழுது நம்மையே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பங்கிற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இத்தனை ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இந்த பங்கை வழிநடத்திய இறைவன், பங்கு மக்களை ஆசிர்வதித்து அவர்களை வழிநடத்திய அந்த இறைவன் தன்னுடைய தாய் மரியன்னையின் வழியாக அவருடைய பரிந்துரையினால் நாம் எல்லாரையும் ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் இன்னும் வருகின்ற ஆண்டுகளிலும் நம்முடைய பங்கையும் பங்கு மக்களையும் மறைமாவட்டத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல இன்றைக்கு இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடத்திலிருந்து நாம் இன்னும் அடுத்த நிலைக்கு இந்த ஆலயத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். எனவே தான் புனித பவுலும் இதை பற்றித்தான் சொல்லுகிறார். வெறும் கட்டடம் மட்டுமல்ல, திரு அவையும் அதே போலத்தான் இருக்கிறது. கிறிஸ்து இங்கே அடித்தளமாக இருக்கிறார். நான் மற்ற அடித்தளங்களை கட்டினேன், மற்ற தூதர்களும் மற்ற பணியாளர்களும் அந்த திரு அவையை கட்டி எழுப்புகிறார்கள். நீங்களும் அதில் கட்டப்பட்டவர்களாக அந்த திரு அவையாக ஒன்றித்து இணைந்து அனைவரும் எல்லா காரியங்களிலும் பங்கேற்று அந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றக்கூடிய அந்த கடமையை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனவே இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் இந்த காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்ய உதவி புரிந்த ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். பங்கு தந்தையும் ஆயர் அவர்களையும் இன்னும் இந்த பங்கு மக்களையுமாக இறைவன் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் மரியன்னையினுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து திரு அவையிலே நாம் அனைவரும் சிறந்த கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று தொடர்வருக்கும் இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக மன்றாடுவோம். இறை மக்கள் மன்றாட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய ஆன்மீக வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சமூக வாழ்வு புதுப்பிக்கப்பட நமக்கு தேவையான எல்லா ஆசிரியும் அருளையும் இறைவன் பொழிய வேண்டும் என்று உருக்கமாக நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், குருக்கள், இருபால் துறவிற்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் உம்மக்கள் அனைவருக்கும் போதனையாலும் மாதிரியாலும் இறை சமூகத்தை பாதுகாத்து மீட்பு பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனதவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் என்ற அருள்வாக்கிற்கு ஏற்ப எம் பங்கு சமூகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் செய்வது அனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும். உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது என்பதை உணர்ந்தோம். இப்பங்கை பொழிவுற உதவி செய்த எம் பங்கு மக்கள், நன்கொடையாளர்கள், உபகாரிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் பீட்டர் கிளவர் ரோம் இவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்பதை ஆட்சியாளர் உணர்ந்து நாட்டில் அமைதிக்கு வழிவகுத்து வருவார். ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வலுமின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும். நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை தாரும். உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும். புது வாழ்வில் நாங்கள் அனைவரும் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக வழி நடக்க துணை புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மறைமாவட்டத்தின் பணி செய்து மரித்த ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர், எங்கள் பங்கில் இறந்த ஆத்மாக்கள் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக நித்திய வாழ்வை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். இப்போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறைவனிடத்திலே எடுத்துரைப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனார் நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் இறைவனாகிய தந்தை கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது உயிருள்ள கோயிலாக எங்களை நீர் கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமை அடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு உமது மாட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும்
ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரவையின் காணிக்கை கண்ணோக்கிலும் எமன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம் கிணைய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உடைய திரு அவையை சிறப்பாக உடைய அடியவராக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உடைய திருமுன் நிற்கக்கூடிய குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் யார் முனையாத அனைத்து ஆன்மாக்களையும், இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்பொழுது ஆயரவர்கள் நற்கரும்பலையை புனிதப்படுத்துவார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாவல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்கிறார் புனித திருத்தூதர் பவுலடியார்.
கடவுள் நம் மக்களாகிய நம் மீது அன்பு கொண்டு தம் மகன் இயேசுவை சிலுவை என்னும் கழுமரத்தின் மூலம் நமக்கு மீட்பு கிடைக்கும்படி செய்தார். இயேசு நமக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து சிலுவையை வெற்றியின் கருவியாக மாற்றினார். இயேசுவின் மீட்பின் சின்னமாக திகழ்கிறது இந்த திருச்சிலுவை. இப்போது திருச்சிலுவையை தாங்கிய கல்வாரி இயேசுவின் திருவுருவத்தை ஆயிரவர்களால் புனிதப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாவில் இறைவா, உமரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுவியிருக்கின்ற திருச்சிலுவை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த மன்றாடுகின்றோம். இத்திருச்சிலுவை முன் பக்தியுடன் வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க பெரிதும் துணை நிற்கும் 14 திருச்சிலுவை பாதை நிலைவுகளை நம் ஆயிரவர்கள் புனிதப்படுத்துகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாவில் இறைவா, உமரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுவியிருக்கும் இத்திருவுருவ படங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இப்படங்களின் முன் உம்மை பக்தியுடன் வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மாட்சியடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக கொண்டு அவரிடம் விலகிய அன்பு, உண்மை, நீதி முதலிய பண்புகளை கடைபிடித்து அவருடைய பணிகளை ஆற்றுவதன் வழியாக நாம் கிறிஸ்துவின் சீரலாக வாழ முடியும் என இறைவனுக்கும் திரு அவைக்கும் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் மற்றும் புனிதர்கள். இத்தகைய பண்புடைய புனிதர்களாகிய புனித யோசேப், புனித மரியாள் மற்றும் 12 சீடர்களுடைய உருவம் தாங்கிய பலிப்பீடத்திற்கு இடையில் இருக்கும் இயேசுவின் இறுதி உணவு படம் ஆகியவற்றை ஆயிரவர்கள் ஜெபித்து புனிதப்படுத்துகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாவில் இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை சுரூபமாக வடித்து அவற்றை ஊனக்கண்களால் நோக்கம் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இங்குள்ள சுரூபங்களின் உருவங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மாட்சிப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் மருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லாத மாட்சியடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வின் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலைவனை மன்றாடுவோம். இன்று புதுப்பிக்கப்பட்ட இவ்வாலயத்தின் அர்ச்சிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணகாசி நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது ஆலயமாகவும் தூயாவியாரின் உறைவிடமாக விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேச்சின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.